பிக் பாஸ் இன்னைக்கான ப்ரொமோ வெளியாயிருக்கு. ப்ரொமோவில் வந்து பிந்து மாதவி, காயத்ரி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காயத்ரி கிட்ட பிந்து மாதவி சரம் மாறியா ஆடியன்ஸ் என்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினைச்சாங்களோ அந்த கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. எது குறித்துனா பரணி வெளியே போனது குறித்து. பரணி வந்து வெளியே போகும்போது ஏன் யாரும் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்புறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரில, சில ஜம்ப் ஷாட் மாதிரி தான் தெரிஞ்சது. இது போல் வந்து அவரே கிரியேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிந்து மாதவி எனக்கு அப்படி தோணலை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அப்போ யார் லீடராக இருந்தா அப்படின்னப்ப நான் தான் அப்படின்ட்டு காயத்ரி சொல்கிறப்ப அப்போ நீங்கள் தானே தடுத்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. ஸோ பிந்து மாதவி வந்து இதுவரைக்கும் வீட்டில் இருப்பவர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத வெளியே பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அதை அவர்களிடம் வந்து ஒவ்வொன்றா விளக்கம் கேட்டு விளக்கம் முற்படுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. காயத்ரி இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டாருங்கிறது இன்று முழு எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். ஒருவேளை ஓவியா மாதிரி பிந்து மாதவி உள்ள வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இது போல வந்து இப்படி பேசுது, நான் பண்ண தப்புன்னெலாம் சொல்லுது அப்படின்ட்டு தவறை உணர்ந்து கொள்ளாமல் எப்படி ஓவியாவை ஓரங்கட்டினாங்களோ அதே போல் பிந்து மாதவியும் ஓரங்கட்ட போகிறாங்களா, இல்லை தன்னோட தவறை உணர்ந்து விட்டு ஓவியாவுடன் இணக்கமாக போகிறார்களா, ஓவியா மீது இருக்கக்கூடிய கோபங்கள் தனிய போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். இன்னைக்கு பரணியில் ஆரம்பிச்சிருக்காங்க, இனி ஒன்றொன்றாக ஓவியா வரைக்கும் வருவாங்க பிந்து மாதவி அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஆனால் இந்த விஷயத்தை வந்து காயத்ரி எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறதான், காயத்ரியோட ரியாக்ஷன் எப்படி பிந்து மாதவிக்கு திருப்பி அமைய போகுது அப்படிங்கிறதான். ஓவியாவுக்கு கொடுத்த அதே ரியாக்ஷனை கொடுக்க போகிறாங்களா, இல்லை பிந்து மாதவியை அரவணைக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு எழுந்தது. என்னோட பார்வையில் இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் வந்து காயத்ரியோட ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப எதையும் உணர்ந்த மாதிரி தெரியல. அவங்க முகத்தில் வந்து இறுதியாக வந்து ஒரு கோபம் தான் இருக்குது. அந்த கோபத்தில் ஒரு சலிப்புத்தன்மையும் கலந்து இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மனதளவில் இந்த காரணங்களை எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. பிந்து மாதவி சொன்ன விளக்கங்களையோ விவரங்களையோ எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மனதளவில் நாம் செய்தது சரிதான் அப்படிங்கிற அளவில் இருக்காங்க. உதட்டளவில் என்ன வெளிவரப்போகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு முழு எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி.